தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக மிகவும் அதிகமாக போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக தினமும் பலரும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கைதானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு அந்த செய்தி என்ன ஆச்சு அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியாமல் இருக்குது. அது சம்மந்தமான ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வழியாக பார்க்க போகிறோம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் அவரோடு சேர்ந்து ஒரு 4 பேர் அங்குராஜ், தினகரன், பூசாரி பாண்டியன், கோபி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு சம்பந்தமாக முதல் முறை சிவசங்கரனின் வழக்கறிஞர் அர்ஜுனன் மூலமாக அந்த 5 நபர்களுக்கும் ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. மேலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வெள்ளைசாமி என்ற நபர் பெயரில் சிவசங்கரன் இல்லாமல் மற்ற 4வருக்கும் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிவசங்கரன் முதல் நிலை குற்றவாளி என்ற பெயரில் பிணை கிடைக்கும் பட்சத்தில் மற்ற 4வருக்கும் பிணை கிடைக்கும் என்ற அடிப்படையில் அர்ஜுனன் மூலமாக சிவசங்கரன் அவர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேற்று விசாரணைக்கு அந்த வழக்கு வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை சார்பாக 4வருக்கும் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கும் வந்தது. அந்த தகவல் மற்றும் அப்போது நண்பர்களிடமிருந்து தெரிய வந்துள்ளது. அதற்கான தீர்ப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று இதுவரை தெரியவில்லை. விரைவில் தம்பிகள் அனைவரும் விடுதலை ஆவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவென்று தெரியும் போது அதை நிச்சயம் காணொலி வழியாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். மேலும் இதையே சாக்க வச்சு அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் மீது பார்த்திங்கன்னா குண்டார் சட்டம் பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்களாம். அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 8/8/2022 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்குவாரிக்கு எதிராக போராடி சிறை சென்றுள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்களின் மனைவி கைக்குழந்தையுடன் சென்று அவர் உட்பட 5 பேர் மீதும் குண்டர் சட்ட நடவடிக்கையை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடுக்கிறதுக்கான ஒரு மனு ஒன்றை நேரடியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான புகைப்படமும் வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்பவும் மனம் கனக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்லது செய்கிறது அப்படிங்கிறதால நமக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிறத நீங்களும் நிச்சயமாக பார்க்கணும். அது யாரோட ஆட்சியில் நிகழுது அப்படிங்கிறதையும் மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதற்காகவே முடிந்த அளவுக்கு இந்த செய்தியை அனைத்து தமிழர்களுக்கும் கடத்திவிடுங்கள்.